ஹாய் கைஸ், வெல்கம் டு அபிவிருத்தி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம அதர்வா நடித்த இதய முரளி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. இந்த படத்தை அதர்வா நடிச்சிருக்காரு. ஆகாஷ் பாஸ்கரன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. மியூசிக் தமன் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த டைட்டில் அதர்வாவோட அப்பா லேட் ஆக்டர் முரளி நடித்த கிளாசிக் இதயம் படத்துக்கு ஒரு ட்ரிபியூட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா ஸ்பாய்லரே இல்லாமல் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இதய முரளின்னு ஒரு யங் பாய். அவர் லைஃப்பில் ஜேர்னி தான் இந்த படத்தோட கதை. காலேஜ் லைஃபு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலி, எமோஷனு, லவ்வு, எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் லவ்வுக்கெல்லாம் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். லவ் மூவி ஆனால் இருந்தாலும் சில ஃபீலிங்ஸ் நம்ம மனசுல இருந்து போகாது இல்லையா, அந்த மாதிரி மெசேஜ் தான் படத்தில் கன்வே பண்ணியிருப்பாங்க. படத்தோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னென்னா எமோஷனு, நேச்சுரலாக அவங்க பர்ஃபார்ம் பண்ண விதம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபீல் குட்டாக மட்டுமே தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா எமோஷனல் மூமெண்ட்ஸ்னால ஆடியன்ஸ் ரொம்ப கனெக்ட் ஆகியே உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஃபகத் ஃபாசிலோட ஸ்பெஷல் அப்பியரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சர்ப்ரைஸாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம படத்தில் அதர்வா நடித்து எத்தனையோ ஜானரில் ஆக்ஷனு, எமோஷன்ஸ், த்ரில்லர் இந்த மாதிரி நிறைய படம் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் புது விதமான லவ் கான்செப்ட், ஃப்ரெண்ட்ஷிப் மூவி மாதிரி இருக்கும். நல்லாவே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்த படத்தை அவங்க அப்பா இதயம்னு ஒரு படம் ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல நடிச்சாங்க. அவருக்கு ட்ரிபியூட்டா கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த டைட்டிலேயே அதர்வா சைன் பண்ணி ஒரு சூப்பரான படத்தை நடிச்சு முடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. அது ஓன் சாய்ஸ், அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான். ஆனா இந்த படத்துல இன்னொரு முக்கியமான ரோல் யார் பண்ணியிருக்காருன்னா, நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச பரிதாபங்கள் டீம்ல இருப்பார்ல சுதாகர், அவர் பண்ணியிருக்காரு. அவரோட காமெடியெல்லாம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்துச்சு. எப்படி அவர் பரிதாபங்கள்ல நம்ம எப்பவும் போல பார்த்துட்டே இருக்கோமோ அதே மாதிரி சுதாகர் தான் கொஞ்சம் இதுல ஆக்டிங் மிக்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுல நேச்சுரலா என்ன வருதோ அதையவே பண்ணிடுவாங்க. இதுல டைரக்டர் சொல்றது தானே நம்ம கேட்டாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குல்ல, அதனால அதுக்கு ஏத்த மாதிரி நடிச்சிருக்காரு. அதையும் நீங்க போய் புதுசா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி தான் இந்த படத்துல இருந்திருக்கும். மொத்தத்தில் சொல்ல போனோம்னா எல்லா படம் மாதிரி இது த்ரில்லர், கமர்ஷியல், ஒரு ஃபைட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போக தேவையில்லை. நல்ல ஒரு ஃபீல் குட்டான எமோஷ்னல் மூவி. போகலாம், ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரொமோஷன்லாம் கிடையாது, என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். உங்கள் ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் நீங்கள் பார்த்துருக்கீங்க படம் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சாரி அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பற்றி நான் பேசாமையே விட்டேன் இல்லையா. இந்த படத்தில் டியூயல் ஹீரோயின் இருக்காங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச சாய் அபியன்கர் கூட இப்போ ரீசெண்டாக பயங்கர ட்ரெண்ட் ஆனாங்கல்ல, கைதுலாக ஏன் டிராகன் படத்துலேயே ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது இருக்கிறங்காட்டி நான் அவங்கள மீன் பண்ணுறேன். இன்னொருத்தங்க யாருன்னு சொல்லவே வேணாம், அவங்களும் நடிச்சிருக்காங்க. அதுல யாரு இவருக்கு ஜோடி அப்படிங்கறதெல்லாம் நீங்க படத்திலேயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நானே எல்லாத்தையும் சொல்லிட்டு சஸ்பென்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை, டேக் கேர்.